இன்னைக்கு நம்ம வீக் ஹீரோ கிளாஸ் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பாக்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை நான் பார்த்ததே கிடையாது, சரி இருக்கட்டும் உனக்கு கச்சாதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டக்கு என்ன உயிரோட இருக்கியான்ற மாதிரி போக, இன்னும் சைடு இந்த பைப் லைனில் போனால் போதுன்னு விட்டா அந்த ஹியூமனை போய் எழுப்புவாங்களா, அவன் போங்கடா முடியல அப்படின்ற மாதிரி மட்டையை கிடைக்க, இன்னும் சைடு கோட்டக்கும் நீ இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும் மற்ற டீமோடன்னு சொல்ல எதுக்குடா ட்ரைனிங்ன்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு அவனும் டேய் உன்னால தான் நம்மளால் அந்த மேட்சே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சு, நம்மளால் மேட்ச் ஆட முடியாதுன்னு சொல்லு. என்னது உண்மையாக சொல்கிற, ஐயோ ஹேர் கலர் பண்ணதெல்லாம் வீணா போச்சுன்ற மாதிரி பைப்பில் புலம்ப பின்னாடி ஒரு பைப்பில் அடிக்க வர அவன் கையை முறுக்கி திருப்பி கீழே தள்ளி விட்டுறான். இங்கே பாருங்க நீங்கள் சண்டை போடுங்க இல்லை பசங்களை புள்ளி பண்ணுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் என்ஜாங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளில வந்து சண்டை பண்ணிட்டு இருந்தீங்க, மண்டே உடச்சிருவேன். என்ன புதா எங்க சண்டை போட மாட்டேன்னு கோரஸா சொல்லுங்கன்னு சொல்ல அவங்களும் கோரஸா சொல்ல சரி கிளம்பு காத்து விட்டுன்ற மாதிரி அழகு தத்து விட இந்த ஹியூமனும் பயத்துலயே எந்திரிச்சு ஓடிடுறான். ஜுன்டையும் நம்ம ஹீரோ எழுப்பி விட்டு ஒன்றும் ஆகலை இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க கோட்டைக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் தான் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏடா இப்படியா சாரி கேட்குது, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, என் கோட்டைக்கு தெரியாம பண்ணிட்டான் ஏன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இவங்க பண்ற காமெடியெல்லாம் கண்டுக்காம வந்துடுறான். அந்த நம்ம ஜுன்டையும் அவன் இப்படிதான் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவனும் அவனோடய போக இந்த மாதிரி ஒரு பைப்லேயே எஞ்சாங்கள நான் பார்த்ததே இல்லை என்ன மாதிரி நம்ம பாக்கும் பேசிட்டு இருக்க அப்படியே இங்கே சீனை கட் பண்றாங்க. தென் இன்னொரு சைடு ஜுன்டேவும் சீனும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் கோட்டக் சொன்னதான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீ ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிருக்க உனக்கு தெரியுதான்ற மாதிரி கேட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட ஜுன்டேவும் அதெல்லாம் வெறும் ரூமரை தான் பசங்க கிளப்பி விடுறேன், இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதப்பான்னு சொல்லும் போது அது ஒன்றும் ரூமர் கிடையாது, அது எல்லாமே உண்மை, அதனால தான் நான் சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீனு சொல்ல அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம பாக்கு இருக்கிறான்ல ஸ்கூலுக்குள்ள என்ட்ரானதும் என்னப்பா பண்ணுறீங்க ஏதுப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிகரெட் வச்சுட்டு இருப்பான். டேய் சிகரெட் வச்சா பல்ல வச்சிருவேன் கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே நல்லா ஜாலியாக வந்துகிட்டு இருக்க மேலே வந்து பார்த்தா பந்தை வச்சு சில பேரை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. பைப்பில் பார்த்தோன்னே தலை சூடாயிருது. அங்கெல்லாம் ஏன்டா புள்ளி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது என்ன உங்களுக்கு பிளே கிரவுண்டா இல்லை வேர்ல்டு கப் ஸ்டேடியம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, வெளில போய் விளாடுங்கண்ணா அந்த மாதிரி மிரட்டி விட ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடறானுங்க. நம்ம பார்க்கவும் பழைய மாதிரி மாறிட்டு சரி ரைட் கிளாஸுக்கு போங்கடா டைம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளாஸில் வந்தா நம்ம கோட்டக்கா செம்ம வெறியில் இருக்கான் அவன் மேலே. டே உனக்கு அறிவது இருக்கா என்ன, அவங்களாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிளேயரா, அவங்க கூட போய் ட்ரைனிங் பண்ண சொல்ற, உனக்கு என்ன மூணு கெட்டு போச்சான்ற மாதிரி அவனை போட்டு திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டா பார்க்கவும் கூட இங்கே பாடுறா ட்ரூ மாஸ்டர் எப்பயுமே யார் கூட விளாட்றன்னு பார்க்க மாட்டாங்க, எப்படி விளாட்றன்னு தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட கோட்டக்கும் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு போட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ சின்ன பிள்ளையிலேயே ஐக்கிய டெஸ்ட்ல 99 மார்க் வாங்கினல, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க போல மாதிரி சொல்ல ஏன்டா கிரிக்க மாதிரி பேசுற, உனக்கே தெரியும்ல என்னால அந்த டைம்குள்ள முடிக்க முடியலன்னு சொல்ல பாத்தியா டைம் இல்லையாமா, ஏன்டா ஐக்கிய டெஸ்ட்ல டைம் வச்சு படிச்சுட்டு இருப்பானடா லூசாடா நீன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்க என்ன ஓவரா விளாண்டுன்னு சீனு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாட்டுத்தனமா கழுத்தை பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பானா. நம்ம ஜுன்டையும் சீன் அங்கே வரும்போது என்னடா சண்டைக்கு வரீங்களான்ற மாதிரி போஸெல்லாம் குத்திக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் சண்டைக்காகலாம் வரல, டீச்சர் கூப்பிட்டாங்க வாங்க போலான்ற மாதிரி கூட்டு போக தென் இந்த மாதிரி அந்த ஸ்டாஃப் ரூம்ல தான் காட்டுறாங்க. டீச்சரும் இந்த மாதிரி ஜோ ஹியூமனும் இந்த மாதிரி அந்த பசங்களும் லீவ் போட்டாங்க, கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சண்டை போட்டதா சில பசங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம பார்க்கவும் சும்மா இல்லாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது அப்படி நினச்சதுனால தான் இவங்க நிற்க வச்சுட்டு இருக்காரு. ஐக்கிய டெஸ்ட்ல முட்டை மார்க் வாங்கினது இங்கே வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு கேடான மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அந்த டீச்சர் அதெல்லாம் கண்டுக்காம இந்தாங்கப்பா உங்களுக்கு வாலண்டியர் ஒர்க்கு தந்திருக்கேன் மாதிரி சொல்ல இதை கேட்ட கோட்டக்கோ செம்ம கண்டாயிருது. என்ன சார் அவங்க தானே வம்ப ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்காம எங்களுக்கு கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்க டேய் ஓவரா பேசாத சொன்ன வேலையை மட்டும் செய்யுன்ற மாதிரி அவரும் சொல்ல ஆமா சார் இந்த மாதிரி ஹியூமனோட பசங்க தான் இந்த மாதிரி சண்டை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல என்னடா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஏத்து பேசுறியான்ற மாதிரி அந்த ஆளுக்கு எடுப்பாங்க. ஐயோ சார் எங்களை மன்னிச்சிருங்க, இந்த வம்புலாம் இனிமேட் நாங்கள் பண்ண மாட்டோம், இந்த வேலையை நாங்களே ஏத்துக்கிறோன்ற மாதிரி நம்ம பாக்கு இவங்க தலையை பிடிச்சி கீழே குனிய வைக்க அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூம் விட்டு வெளில வரும்போது டே ஏன்டா இந்த வேலையை ஒத்துக்கிட்ட, ஹியூமன் பசங்க தானே வேலையை பார்த்ததுன்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க சொன்னது சொன்னோம்னா நம்ம சண்டை போட்டது வெளில வந்துடும் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே அவங்கள கண்டுக்காம போகும்போது டே நில்றா டே கோட்டக்கு ஏதோ சொல்லணும்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோட்டக்குமே என்னை மன்னிச்சிடுறா, நான் அப்போ அவனை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த தப்பு இனிமேட்டு நடக்காதுன்ற மாதிரி அவன் அப்பாலஜிஸும் பண்ணும் போது ஓகே அவன் மன்னிப்பை நீயே வச்சுக்க, அது மட்டும் இல்லாமல் பாக்கு நீ என்னோட தலையை இனிமேல் தொடாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கெத்தா ஸ்பீச் எல்லாம் கொடுத்து நீங்க வரும்போது பாக்கும் நில்றா அவன் முண்டையை தொட்டா என்ன கோவப்படுவியா என்ன, நான் இனிமேட்டு இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பைப்லேயே கடுப்பேற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டுருவான். ஏன்டா கோவப்படுறா, இந்தா உன் கையை கொடு என் தலையை தொட்டு போறேன், இதுல என்ன கோவப்படுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கோட்டக்குமே ஏன்டா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் பிடிச்சி இழுத்துட்டு போக இந்த மாதிரி ஜுன்டே இருக்கிறான்ல அவனுக்கு ஆசை இருக்குதோ என்னமோ தலையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு லுக் விடும்போது கையெழுத்துருவானா. அப்படியே அடுத்த சீன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பாக்குவும் அவனும் விளாண்டுட்டு இருப்பாங்களா. நம்ம ஜுன்டே பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா இவ்வளோ நடந்ததுக்கும் நம்ம பாக்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் அவன் தான் பார்த்துக்கிறான், அது மட்டும் இல்லாமல் யூனியன்ற ஒரு விஷயம் இருக்குதாம்மா, இந்த மாதிரி பக்கத்து ஸ்கூல்ல இருக்கிறாங்க எல்லாமே குரூப்பாக ஃபார்ம் ஆகி யூனியன்ற ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நா பாக்ஜின் அது மட்டும் இல்லாமல் சியோங் ஜே இவங்க ரெண்டு பேருமே மேஜரான
ஆளு இன்னும் 2 பேருமே இருக்காங்களாமா. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ரியல் கேங்கே ரன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இந்த ஹியூமனுமே இந்த கேங்ல ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஃபோன்லாம் திருடி குத்துட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம பாக்குக்கு இந்த என்ஜாங் ஸ்கூல் வந்து அதில் ஜாயின் பண்றதுல விருப்பம் கிடையாது, அதனால வேணான்னு சொல்லியிருப்பானா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி யூனியன் பசங்க இந்த மாதிரி இந்த என்ஜாங் ஸ்கூல் பசங்களை பார்த்தாலே வச்சு அடிக்கிறது பின்றதுமா இருந்திருப்பானுங்க. ஆனா நம்ம பாக்குக்கு இதெல்லாம் பார்த்து செம்ம வெறி ஆயிட்டு ஒரு நாள் அந்த யூனியன் பசங்க எல்லாத்தையுமே வெளுத்து விட்டுருப்பானா. இது எல்லாமே இந்த என்ஜாங் ஸ்கூல் பசங்களுக்காக தான் பண்றான். அவன் கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலோட கிங்குன்னு கூட சொல்லலான்ற மாதிரி நம்ம ஜுன்டையும் பேசி முடிக்க ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீனில் தான் காட்டுறாங்களா. நைட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட காரில் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவங்களும் அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா உன் ஸ்கூல் டீச்சரை எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது, நான் உன்னை எதுவும் குறை சொல்ல கிடையாது, உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி கெட்ட பசங்களோட சேர்ந்து சுற்றுறலாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அட்வைஸுமே போடுறாங்களா. நம்ம ஹீரோ எதுவுமே பேசிக்கல, அப்படியே சைலண்டாக வந்துட்டு இருக்க. அப்படியே அடுத்த சீனை தான் காட்டுறாங்க. இந்த யூனியன் பசங்க சில பேர்ட்டெல்லாம் ஒம்புத்திட்டு இருப்பானுங்க. முக்கியமாக பார்த்தா ஹியூமனை போட்டு வெளுத்து விட்டுட்டு இருப்பானுங்கடா. டேய் தள்ளுங்கடா. இந்த என்ஜாங் ஸ்கூலில் இருக்கவங்களே இப்படிதான் இந்த மாதிரி உன்னை பாக்சின் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த பைப்பில் டெரராக சொல்லும் போது அப்படியே அடுத்த சீனில் காட்டுறாங்க. இந்த சியோங்ஜி இருக்கிறான்ல பாக்சின்ட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா இந்த ஹியூமனை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். இந்த நாய் இருக்கிற காசு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு இருந்துருச்சு, இருக்கிற ஃபோனையுமே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். இந்த ஹியூமன்ன்ற இந்த நாயை நம்பியிருக்கவே கூடாது, பாக்சின் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் விட ஹியூமனுமே பாக்சின்ட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். டே எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட, இனிமேட்டு இப்படி நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சைடில் இருக்க ஒரு பைப்பில் ஆமாம் இருக்கிற சான்ஸையே தொலைச்சிட்ட இந்த என்ஜாங் பசங்களுக்கும் இந்த யூனியனுக்கும் ஆக மாட்டேங்குது, இருந்தாலும் ஒரு சான்ஸ் தந்தது எங்க தப்பு தான் சொல்லிட்டு இருக்க, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னொரு சான்ஸ் எனக்கு தந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க பாக்ஜினும் இவனை தூக்கி போடுங்கடா அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியே அந்த பைப்லேயே தரன்னு வெளில இழுத்துட்டு போயிடுறானுங்க. சியாஞ்சி கிட்ட இந்த பைப்லையும் டே பார்க்கியூமெண்ட்டை பேசு பாருன்னு சொல்லும் போது யாரு பாக்கு கிட்டையா, ஓகே ரைட் நல்ல ஐடியாவா தெரியுது நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுறாங்களா. அப்படியே பைப்பிள்ளைங்களாம் காஸ்டியூம்லாம் போட்டு நிற்கிறானுங்க, பார்ட் டைம் மேலே பார்க்குறானுங்க போல. நம்ம ஹீரோ கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற சின்ன பசங்களாம் இவன் மூஞ்சே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே இன்னொரு சைடு பாக்குவை பார்த்தா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறான். தென் அப்படியே இந்த மாதிரி லஞ்ச் பிரேக் டைமாக இருக்கும் போல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம பாக்கு இருக்கிறான்ல ஒரு 4-5 பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருந்திருப்பான்ல, அந்த பொண்ணுங்களாம் இவனுக்கு நம்பர் தந்ததாகவும் ஃபோன் பண்ண சொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்க சும்மா உருட்டாதலான்ற மாதிரி கோட்டுக்கும் கலாய்க்க ஆரம்பிக்க இங்கே பாரு நான் அந்த பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த பொண்ணுங்க மட்டும் ஃபோன் எடுத்துருச்சுன்ற போது இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நீ தான் காசு பே பண்ணுன்னு சொல்ல ஓகே ஓகே எந்தா பண்ணு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சா நீங்கள் அடிச்சிருக்க நம்பர் தப்புன்ற மாதிரி வர கோட்டக்குமே ஃபோனை வாங்கி பார்க்குறான். பார்த்தா 8 நம்பருக்கு 9 நம்பர் இருக்க பைப்பில் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவுமே லைட்டாக அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் தெரியுதா. விளாண்டுட்டு இருக்கும் போது தெரியாமல் ஒரு ஸ்டிக்கை நம்ம ஹீரோ மேலே அடிக்க அது பார்த்தா வெள்ளை கலர் சொக்காக்கும் அந்த சாஸுக்கும் ஆகாது போல, இதை பட்டா எடுக்கவே முடியாதுன்னு நம்ம ஜுன்டையும் சொல்லும் போது நம்ம பாக்குவுமே சில ரீசன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காம பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய் ரெஸ்ட் ரூமில் க்ளீன் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி அவன் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்க அது ஒரு அளவுக்கு மேலே போகாமல் இருக்க ஓகே ரைட் நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி வெளில போய் பார்த்தா இந்த மாதிரி சியாங்ஜி அங்கே கீழே உட்காந்துருப்பானா. ஓ நீ பாக்குவோட ஃப்ரெண்டா, உனக்கு ஒன்று தெரியுமா நீ தப்பான கேங் கூட சுற்றிட்டு இருக்கிற, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு பயப்புள்ள நம்ம ஹீரோவை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கிறானா. நம்ம ஹீரோவும் உனக்கு நான் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்க இவன் வேற ஓவரா பேசுறானேன்னு சொல்லிட்டு சியாங்ஜியை அட்டாக் பண்ணும்போது டிஃபெண்ட் ஆகி தப்பிச்சிருவானா. ஒரு 5-6 செகண்டுக்கு சண்டை போட்டவங்களும் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது நம்ம சீனும் அங்கே இருக்க ஒரு பாட்டை பார்க்குறான். ஏய் என்னடா இதை வச்சு என்ன அடிக்கலாம் பார்க்குறியா, நான் உன்னை சும்மா ஹாய் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு பைப்பில் அங்கேருந்து கிளம்பிடுவானா. நம்ம பாக்குவுமே கேங்கோட வந்துட்டு இருக்கும் போது இருங்கடா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு மேலே வரும்போது இந்த மாதிரி சியாங்ஜிவுமே அங்கே போகிறத பார்க்க நம்ம சியாங்ஜிவுமே இவன் கிட்ட வந்துட்டு டேய் உட்கட்டர் மண்டையா எப்படா இருக்கிற, பாக்குவுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், ஆனால் அவன் கூட சுற்றுற ஒரு பைப்பிலையை பார்த்தேன்னா அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாக்குவும் கடுப்பாயிட்டு உன்னை கொன்றுவன் பார்த்துக்கன்னு சொல்லும் போது பைப்பில் சிரிக்க ஆரம்பிச்சிருவேனா. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டது பல்ல உடச்சு கையில் தரேன் பாருன்னு சொல்ல ஓகே ஓகே ஜோக்ஸ் அப்பான் இந்த மாதிரி எஞ்சுவாங்க யூனியனோட ஜாயின் பண்ண விருப்பப்படுறியான்ற மாதிரி கேட்க ஐயோ இவன் வேற கடுப்பேத்துறானே மாதிரி பைப்பிளைக்கு செம்ம காண்டு. இதெல்லாம் நான் கேட்டு வர சொல்ல பாக்ஸின் தான் கேட்டு வர சொன்னான். ஸோ என் வேலை முடிச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி பைப்பில் அங்கேருந்து கேஷுவலாக போகும்போது நம்ம ஹீரோ சீன் வெளில வரதை பார்த்ததுமே பாக்கு இருக்கிறான்ல கிட்ட போயிட்டு டே உனக்கு எதாவது அடியெல்லாம் படல யாரையாவது மீட் பண்ணியா, ஐயோ இதெல்லாமே என்னால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்க எது ஒன்னால வந்தது எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் லைட்டாக ஆக்ஷனை போட நம்ம பார்க்கவும் ஓகே இவனும் ஏதோ பார்க்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தட்டி விட அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா இந்த மாதிரி பாக்ஜின் இருக்கிறான்ல அவன் ஸ்கூலில் ரொம்ப டாப்பராக இருக்கிறான் போல, அவனுக்கு சில அவார்ட்லாம் தந்து பாராட்டிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அவன் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது சில நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, பணமும் சில இதெல்லாம் டெபாசிட் ஆகிருக்க அவனுக்கு சில மெசேஜுமே வருது. இந்த மாதிரி மற்ற ஸ்கூலில் இருந்து எல்லா ஃபோனுமே கலெக்ட் பண்ணிட்டாங்களாமா, என்ஜாங்கில் மட்டும்தான் வரல, அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் இன்னும் தனியாக மீட் பண்ணும் அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு சொல்ல பயப்புல அடுத்த சீனில் அதுக்காக தான் நடந்து போயிட்டு இருப்பானா.
இருப்பானா, இந்த ஹியூமனும் கேங்கா 4-5 பேரை கூட்டு வந்துட்டு ஸ்டீல் பைப்பெல்லாம் பின்னாடி தூக்கிட்டு வந்து கீழே சுத்திக்கிட்டு இருக்க. என்னடா அவன் இங்கே தான் வந்தான், ஆலய காணுமே இந்த மாதிரி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல பார்த்தா இருட்டா இருக்குமா, அதுக்குள்ள இருந்து இருந்த நாபாக்ஜின் வெளில வர, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹியூமன்ட்ட வந்து டேரக்டாவே பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன பண்ண சொல்ற, உங்களோட வேலை முடிஞ்சோடனே எங்களை வெளில தூக்கி போட்டுறீங்க, என்ன பார்த்து என்ன இழிச்சவாய் மாதிரி இருக்குதா? அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல பெரிய கையா இருந்தாலுமே சியோங்ஜே பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கிற, ஏன்னா உனக்கு அடிக்க கூட தெரியாது இல்ல, ஆனா பேர்ல மட்டும் யூனியன் லீடராமான்ற மாதிரி அவன் ஓவரா பேசிட்டு இருக்க. பாக்ஜினுமே கடுப்பாயிட்டு லேட்டா ஃபைட்குள்ளே இறங்குறானா. இந்த மாதிரி ஹியூமனை மட்டும் அடிச்சு ஒரு சைடு தூக்கி போட்டு மற்றவங்க எல்லாம் பந்தாடிட்டு இருக்க. ஃபைனலா அவங்களோட கதையுமே முடிச்சுட்டு பைப்ல வெளில போலான்னு பார்க்கும்போது இந்த ஹியூமன் திருப்பி அடிக்கலான்னு வர பைப்ல வச்சு லாக் பண்ணிடுறான். ஹியூமனோட மூஞ்சியுமே பார்த்துட்டு அவனை ஒருத்த அடியை போட்டு மட்டை ஆக்கிடுவானா, போய் எக்ஸாமுக்கு படிக்கிற வழியா பாடுறா பாடி சோடான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப. அப்படியே அந்த பாக்ஜினுக்கு ஒரு மெசேஜுமே வர செய்யுது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி சியோங்ஜி தான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் தான் பாக்குவோட புதுசாக சுற்றிட்டு இருக்கிறான்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்க. பைப்பில் இதையுமே நோட்டீஸ் பண்ணிக்கிறான். தென் அப்படியே அடுத்த சீனில் பார்க்கும்போது 4 பேர் ஒன்றா சுற்றிட்டு இருக்கிறானுங்க. சரிப்பா பசிக்குது வாங்க சாப்பிட ஹோட்டலுக்கு போகலான்ற மாதிரி கூப்பிட, இந்த மாதிரி நான் வரல அப்படின்ற மாதிரி சீன் சொல்லுவானா. இன்னைக்கு 4 பேருமே சேர்ந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஸோ ஒரு ட்ரீட் வேணாமா, வா போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி திருப்பியும் கூப்பிட, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கலந்துக்க. சரி அவன் போயிட்டு போகிறான், வாங்க நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே இங்கேருந்து கிளம்ப. அப்படி இங்கே சீனை கட் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி பாக்குவோட அப்பா ஒரு கடை வச்சிருக்காரு போல, ஸோ அங்கே போய் சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணி முன்னாடி வச்சிருக்க. நம்ம பாக்குவை பிடிச்சி கிளிக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த நாய்க்கு படிக்கவும் துப்புல, அந்த ஊரா சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் கேடுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்பெல்லாம் பேசிட்டு அந்த மனுஷன் அங்கிட்ட போய் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த மனுஷன் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்களா. ஏய் ஜுன்டே பற்றி ஏதாவது சொல்லுன்னு சொன்னீங்க, சொல்லுங்க கேட்க. இந்த மாதிரி ஹியூமன் வந்து வாங்கி வச்ச ஃபோன் எல்லாமே இந்த பைப்பில் திருப்பி எடுத்து எல்லார்ட்டையுமே கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் எதிர்த்து ஃபைட்டுமே பண்ணியிருக்கான்னு சொல்லும் போது பாக்குக்கா அப்படியே பூரிச்சு போகுது. அப்படியே ஆடாமாங்க என்ன மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே காரணம் செய்யும் தான், அவன் சொன்ன அந்த நியூட்டன்ல தான் எல்லாம் யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாடுற கோட்டக்கு யூட்டன் இல்லாமே இது அப்புறமேட்டு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 3 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. தென் கோட்டக்குமே இந்த மாதிரி ஹியூமனால நான் சீனை தப்பா நினச்சிக்கிட்டேன், ஸோ அவன் நல்லா பண்றான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க. ஓகே அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் பேசிட்டு இருக்க. அப்படிங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்களா. பயப்புல சுவோ இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருப்பான். இந்த மாதிரி பாக்கு ஃபோன் அடிக்க என்னடா விஷயம்ன்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு பாக்குவுமே ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு செக் பண்ண தான் ஃபோன் அடிச்சேன்ற மாதிரி சொல்ல, வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சொல்ல அப்படியே ஃபோனை வைக்கிறானா. தென் நம்ம ஹீரோவுமே இந்த மாதிரி வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்க. இந்த மாதிரி சுவோ ஃபோனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நான் சில வாலண்டியர் ஒர்க்லாம் பார்த்தேன், அது மூலயமா எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னமோ தெரியல உன்னோட ஞாபகம் தான் எனக்கு அப்பப்போ வந்துட்டு போகுது, அவங்க கூட இருக்கனால தான் என்னமோ இப்படி தோணுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி இந்த சியோங்ஜி இருக்கான்ல, நம்ம சுவோ இருக்க ரூமை எட்டி பார்க்க, ஓ இவன் பேர் தான் சுவோவா, உன்னால தான் இங்கே மட்டையாய் கிடக்கானன்ற மாதிரி சியோங்ஜியும் அங்கே வந்து பேச ஆரம்பிக்க. நீங்க என்ன பண்றன்ற மாதிரி நம்ம சீனும் செம்ம கடுப்பாகிறான். டே இங்கே பாரு, நான் என்னமோ உன் ஃப்ரெண்டும் உன்னையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வர கிடையாது, உன்னை ஒரு பைப்பில் கூட்டு வர சொல்லிச்சு, அதனால தான் உன்னை கூப்பிட வந்திருக்கிறேன், வரலனா இதே மாதிரி தான் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருப்பேன் மாதிரி சொல்ல, என்னடா வரியா இல்லையா அப்படின்னு பின்னாடி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ பின்னாடி போக மாதிரி தெரிய. அப்படியே இந்த எபிசோடையை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.